உலகம் முழுக்க கணக்கெடுத்தா சென்சஸ் 800 கோடி. இந்த யாகம் பண்ணினவா 150 பேர் தான் இருக்காங்க. அந்த சாக்கையை நம்ம மகாபரிவா தான் ரட்சிச்சோம். பெரியவா 2 சாக்கையை ரட்சிச்சு மரக்கட்டையில கடைஞ்சு அதுலேருந்து அக்னி வரணும். பவித்திரமான அக்னி. ஸ்ரௌதம்ங்கிறது ஒரு சமுத்திரம். சமுத்திரம் இந்த யாகங்கள்லாம் பண்ணி வைக்கிற கிரமங்கள். உலகம் முழுக்க கணக்கெடுத்தா சென்சஸ் 800 கோடி. 800 கோடி ஜனங்களுக்கு இந்த யாகம் பண்ணினவா 150 பேர் தான் இருக்காங்க. உலகம் முழுக்க 800 கோடி இருக்கா. அவ்வளவு ஏன் பிராமணன் எத்தனை பேர் இருக்கா, அதில் எத்தனை பேர் பண்ணியிருக்கா? அது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம். இது சொன்னா அவனுக்கு புரியவே இல்லை. 2 பேரை உட்காந்து வச்சு சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறான். அவன் 60 வருஷம் பூனல்ல அருந்த பூனலை மாத்தின்றவனா இருக்கான். வயசு 70 ஆச்சு. ஸ்ரௌதஸ்மாரத்தை வைத்து நிச்சயமானுஷ்டான சொல்றான். 60 வருஷமா அவன் ஸ்ரௌதஸ்மாரத்தை என்னன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்கான். அந்த சப்தத்துக்கே அர்த்தம் தெரியாமல் சொல்றான். இது போல யஜ்யங்கள். இப்ப யஜ்யம்னா பொதுவா நாம 150 பேர் தான் இருக்கான்னு நம்முடைய பாரத தேசத்துல. ஒவ்வொரு வித்தையும் ரட்சிச்சவான்னு உண்டு. இந்த யாகங்கள்னு சொன்னா யாகத்தை ரட்சிச்சவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு ஜெய்மினி சாமான்னு ஒரு சாம வேதத்துல ஒரு சாக்கை. அந்த சாக்கையை நம்ம மகாபரிவா தான் ரட்சிச்சா. ஒத்தருக்கு தான் தெரியும் அந்த சாமம். ஒரு வைஷ்ணவர் ஒருத்தருக்கு. அந்த வைஷ்ணவர் என்ன பண்ணிருக்கார், ஒரு பாயோட கடையில கணக்கு எழுதிட்டு இருக்கார். வருமானம் இல்லாம ஒரு பாயோட மளிகை கடையில ஏதோ ஒரு கடையில கணக்கு எழுதிட்டு இருக்கார். மகாபரிவா சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்தார். கூப்பிட்டு அனுப்பிச்சு எனக்கு உங்க கணக்கு பிள்ளைய கொடுன்னு கேட்டார். அவர்கிட்டேருந்து அந்த அவரை அழைச்சின்னு வந்து அவருக்கு வேண்டிய சௌகரியத்தை ஏற்படுத்தி அவரை அத்தியனம் சொல்லிக் கொடுக்க சொல்லி இன்னைக்கு 100 பேர் இருக்கா. அதே போல அதர்வண வேதம் மறைஞ்ச நிலையில, அந்த அதர்வண வேதமே அழிஞ்சுடுத்துங்கிற நிலையில நம்ம பெரியவா தான் பாலமணி கனபாடிகள், சீதாராம கனபாடிகள், இது மாதிரி 2-3 பேரை 4 பேரை அனுப்பிச்சு அந்த அதர்வண வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இங்க வந்து இன்னைக்கு 100 பேருக்கு மேல இருக்கு அதர்வண வேதம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 50-60 வருஷத்துல பெரியவா 2 சாக்கையை ரட்சிச்சிருக்கா. அழியற நிலையில இருந்த 2 சாக்கையை. இது மாதிரி ஒவ்வொரு தர்மத்துக்கும் உண்டு. அது அழியற நிலையில ஒருத்தர் உத்தாரணம் பண்ணினா அப்படின்னு உண்டு. அதுபோல ஸ்ரௌதம் அப்படிங்கிற இந்த யாகங்கள்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக கணபதி ஹோமம் பண்ணுறோம், சுதர்சன ஹோமம், இது மாதிரி ஹோமங்கள்லாம் ஏதோ தாம்பாளத்தில் ஜலத்து அக்னியை கொன்ற சொல்லி அப்படியே வச்சு மூட்டிடுவா. ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் கற்பூரத்தை கொளுத்தி வச்சு அக்னியை கிளப்பி விட்டுடலாம். யாகத்துக்கு அப்படி பண்ண முடியாது. அக்னி கடையணும். மரக்கட்டையில கடைஞ்சு அதுலேருந்து அக்னி வரணும். பவித்திரமான அக்னி. இது ஒரு பெரிய இது ஒரு சயின்ஸ். அது மாத்திரமல்ல, சமுத்திரம். ஸ்ரௌதம்ங்கிறது ஒரு சமுத்திரம் இந்த யாகங்கள்லாம் பண்ணி வைக்கிற கிரமங்கள். ஒவ்வொரு மார்க்கத்தையும் ரட்சிச்சவா உண்டுங்கிற ஒன்று. அதுபோல இந்த ஸ்ரௌதத்தை ரட்சிச்ச ஒரு பெருமை ஒன்று உண்டு. அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் நெல்லிச்சேரின்னு ஒரு கிராமம் இருக்கு. தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்கு. கும்பகோணம் தஞ்சாவூர் ரோட்டில் தண்டாங்குரை தாண்டி ஒரு உள்ளே போகணும். நெல்லிச்சேரின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ராமநாத ஸ்ரௌதிகள் அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அவளை பேரையே சொல்ல மாட்டார், நெல்லிச்சேரி ஸ்ரௌதிகள்னு தான் சொல்லுவார். அவர் தான் முதல் மார்க்கதரிசியாக ஓலச்சுவடியில் இருந்த ஸ்ரௌத சூத்திரங்கள் பிரயோகங்களை முழுக்க வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு நோட்டில் எழுதினவர். அது வரையில் பேப்பரில் கிடையாது. அத்தனையும் எழுதினார். இப்போ இந்த வித்யன்னு பார்க்க போனால் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்தாலும் இன்னைக்கு இந்த யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி வைக்கிற கிரமம் இருக்கு பாருங்க.
இந்த பத்ததியில் இந்த மார்க்கத்துக்கு இன்னைக்கு அப்படியே சிம்மம் மாதிரி கிங்கா இருக்கிறவர் சுந்தரராம தீட்சிதர்னு ஒருத்தர். அவர் எங்க குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரே குடும்பம் தான் நாங்கள். அவர் அத்விதி, இன்னொரு வித்வான் கிடையாது அவருக்கு. அவருக்கு துல்லியமாக இந்த ஸ்ரௌதத்தில் இன்னொரு வித்வான் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவன் நெல்லிச்சேரி பெரிய ஸ்ரௌதிகள்னே அவர் தான் இது மார்க்கதரிசி. ஆனால் அவளெல்லாம் விட இவர் ரொம்ப பிரபாவசாலி, ரொம்ப ஞானஸ்தர். புஸ்தகம் உள்பட போட்டிருக்கார். நிறைய ஸ்ரௌத விஷயமான இப்போ புஸ்தகமே இல்லாமல் இருந்ததெல்லாம் புஸ்தகம் போட்டிருக்கார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.